தென் தமிழ்நாட்டில் மலைப்பகுதியில் அமைந்த சிறிய கிராமமான காலவூர் வரலாற்றில் மிகவும் பிரபலமானது. ஆனால் அதன் புகழுக்கும் அடியில் ஒரு மர்மமான கதையும் உள்ளது. கிராமத்தின் விளிம்பில் இருக்கும் குளம் மற்றும் அந்த குளம் அருகே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் ஆலமரம் கிராம மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் அச்சத்தையும் உருவாக்கியது. இந்த ஆலமரத்தின் குள்ளியின் பேய் குழந்தைகள் விளையாடுகின்றன என்ற கதையை தந்தையாரிடமிருந்து மகனுக்கு சொல்லப்பட்டு வந்தது. குள்ளி கிராமத்தில் மிகவும் அழகானவள், கலை ஆர்வமும் மிக்கவள் இருந்த ஒரு பெண். சிறுவயதில் தாய் தந்தையை இழந்து குள்ளி தன் தந்தையின் நண்பரின் வீட்டில் வளர்ந்தாள். அப்பதிவில்தான் அவள் சத்தியம் என்ற விவசாயியை காதலித்தாள். ஆனால் சத்தியம் ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு இவள் கல்யாணம் நடக்கவில்லை. குல மரபை தாண்டி சத்தியத்துடன் காதல் வாழ்க்கையை தொடங்கி குள்ளி கடவுள் சாபம் என்ற கிராம மக்கள் அனைவரும் கண்டித்து பேசினர். சில மாதங்களில் கர்ப்பிணியான குள்ளி கிராமத்தின் இழிவுகளையும் தள்ளி போட்டுவிடும் நட்பினையும் எதிர்கொண்டார். ஒரு மாலை குளத்தில் குளிக்க சென்ற குள்ளி கிராம மக்கள் அவமானப்படுத்தப்பட்டார். அவளுடைய தனிமைக்கும் அவமானத்திற்கும் முடிவாக குள்ளி அந்த ஆலமரத்தின் தன் கழுத்தில் கயிறு போட்டு தற்கொலை செய்து கொண்டாள். அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், அடுத்த நாள் ஒரு மூதாட்டி அவள் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை அந்த மரத்தில் இருந்து கூச்சலிட்டு சிரித்தது என்று சொன்னாள். இந்த சப்தம் அதே நாளில் குளத்தில் சுழல் புயல் ஏற்பட்டது போல இருந்தது. அதன் பிறகு அந்த ஆலமரமும் அதன் அருகே நடந்த விஷயங்களும் அச்சத்துடன் இரகசியமாகவே இருந்தது. குள்ளி இறந்த பிறகு கிராமத்தில் சில மர்ம நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கியது. ஆலமரத்தின் அருகே விளையாட செல்லும் குழந்தைகள் மாயமாக தொடங்கின. அந்த மாயமான குழந்தைகளின் சிரிப்பு குள்ளியானது எனப்பட்டது. சிலரின் கனவுகளில் குழந்தைகள் தோன்றி எங்களை காப்பாற்றுங்கள் என்று அழுதபடியாக கிராம மக்கள் சொன்னார்கள். குள்ளியின் பேய் குழந்தைகள் கிராம மக்கள் மனதில் அச்சமாக இருக்க அவர்கள் அந்த ஆலமரத்தை விட்டு தங்கள் விளம்பரங்களையும் வழிகளையும் மாற்றிக்கொண்டார்கள். கீர்த்தி என்ற இளம் பெண் ஆராய்ச்சியாளர் இந்த கதையை அறிந்து சப்தம் மற்றும் நிகழ்வுகள் பற்றிய தெளிவுகளை தேடி கிராமத்துக்கு வந்தார். கீர்த்தி ஒரு கேமரா, ஒளிப்பதிவு சாதனங்கள் மற்றும் சில வெப்ப கண்டறியும் சாதனங்களை கொண்டு ஆலமரத்தை ஆராய்ந்தார். ஆலமரம் சிறிய ஓட்டை இருந்தது. சில சத்தங்கள் பதிவானது. நிழல் போன்ற உருவங்கள் குளத்தின் அருகே தோன்றின மற்றும் குளத்தின் தண்ணீரில் குழந்தைகள் கைகள் அடையாளங்கள் போன்ற புள்ளிகள் இருந்தது. அனைத்து விஷயங்களையும் மெய்மறக்கச் செய்த கீர்த்தி குள்ளியின் வரலாற்றை புதுப்பித்தார். கீர்த்தி கண்டுபிடித்தது என்னவென்றால், குள்ளியின் பேய் குழந்தைகள் உண்மையில் அவரது துயரத்தை குறிக்கிறது. அந்த கிராமத்தின் ஏழை எளிய மக்களை ஒதுக்கியது போல குள்ளியும் கதைகளும் ஒரு பெரிய சமூக சிந்தனையை உருவாக்க இருந்தது. கீர்த்தி தனது ஆராய்ச்சியை பகிர்ந்ததும் கிராம மக்கள் குள்ளியின் ஆலமரத்துக்கு போய் அவளது ஆவியை சமாதானப்படுத்த முயற்சித்தனர். இந்த கதை கற்பனை கதையா அல்லது உண்மை கதையா என்று நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள். இதற்போல வீடியோக்களை தொடர்ந்து காண நம் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.